ஹாய் ஒட்டைப்பட்டை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ தான். சொல்லப்போனால் இதெல்லாம் தான் வந்து இந்த நியூஸ் தான் வந்து தமிழ்நாடு உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு செய்தியாக இல்லாமல் வேறு ஏதோ டம்மி நியூஸை பெருசாக ஓட்டிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை அருகே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை மாதிரி ஏதாவது விஷயங்களை பார்த்தா பொங்கி எழுதுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இதை வந்து காவல்துறை கொலை வழக்காக தான் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வண்டி ஏற்றி கொண்டவங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் உயிர் போய்ச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்து 2-3 முறை அவரை ஏற்றி கொலை பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு என்ன பெரிய நடவடிக்கை? இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய குவாரியில் வந்து அத்துமீறல்கள், அதாவது சட்ட விதிக்கு மீறி கல் மண்ணெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகார் தெரிவிக்கிறாரு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 15 நாள் புகார் தெரிவிக்கிறாரு. புகார் தெரிவித்ததுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கே வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்காங்க, இதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவரோட நேம், அட்ரஸ் உட்பட எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறதா கூறப்படுது. ஸோ இதை தாண்டி என்ன பண்ணுறாங்க, அந்த சட்ட விதி மீறி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க போய் இப்படி ஒரு கொலையை நிகழ்த்தியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் வந்து ஒரு புங்கை மரம் வெட்டினதுக்கே வந்து பியூஸ் மானுஸ் அப்படின்றவர் வந்து பயங்கர போராட்டம், பயங்கர கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் பண்ணார் ஒரே ஒரு புங்கை மரம் வெட்டினதுக்கு. இன்றைக்கி ஒரு ஆளையே வந்து கொண்டு சாய்ச்சிருக்காங்க. இதுக்கு என்ன நடக்குது? இதுக்கெல்லாம் அந்த போராளிகள்லாம் வரமாட்டாங்களா? எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. எங்கே போயிட்டாங்க? இவரும் வந்து ஒரு சமூக ஆர்வலர் தான். இந்த மாதிரி வந்து ஒரு கல்குவாரியில் அத்துமீறல் நடக்குது அப்படின்றத ஒரு இதாக கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாரு. இதுக்கு இப்போ தெரிஞ்சுங்க, கருத்து சுதந்திரம் வந்து எந்த ஆட்சியில் எப்படி நடக்குதுன்றது தெரிஞ்சுங்க. இப்போ வந்து வெளியில் வந்து தினசரி வந்து கொலை, இது என்ன சொல்கிறது, கொள்ளை மற்றும் வந்து பாலியல் தொலை, இது மாதிரி ஊறப்பட்ட செய்திகள் இது அடிஷ்னலாக இப்படி ஒரு செய்தி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் முடியும்னு தெரியல. ஸோ மக்களுக்கே தான் வெளிச்சம், அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவோட உங்களை வெயிட் பண்ண. நன்றி, வணக்கம்.